ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேங்க. வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் 1, முட்டைகோஸ் 50 கிராம், கேரட் 1, கேப்சிகம் 1, மஷ்ரூம் ஒரு 10 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மஷ்ரூம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா போடுங்க, பீன்ஸ் கூட போடலாம். நூடுல்ஸ் 5 பாக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணிடலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நாம் நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸை இந்த மாதிரி வாட்டரில் போட்டு எடுத்துட்டோன்னா நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரி ஆயிடுங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஆனியன், பச்சை மிளகாய் 2ஐயும் போட்டுட்டோம். 2 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கேப்சிகம் போட்டுடலாம். கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். 1 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட் போட்டுட்டோம். முட்டைகோஸ், நல்லா வதக்கிடலாம். வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். 2 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். கேரட், முட்டைகோஸ் எல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு மூடி எடுத்து இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். 1/2 குக் ஆயிடுச்சு. நாம் இப்போ மஷ்ரூம் போட்டுருவோம். மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம எந்த நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு கூடயே தரக்கூடிய மசாலாவை தான் நான் இப்போ அதில் போட்டிருக்கிறேன். போட்டு வதக்கிடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ நூடுல்ஸ் போட்டுடலாம். நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ 2 கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நூடுல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம். பார்த்தீங்களா, வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.